இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ அப்பம் அப்பம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. இன்றைய ஜீவ அப்பம் மூலமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு உண்டான வேத தியானத்திற்கு உண்டான வேத வசனம் ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதில் ஒரு வார்த்தை இப்படியே எழுதப்பட்டிருக்கிறது, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஒரு நீதிமானுக்கு பிழைப்பு எதன் மூலமாக வருது அப்படின்னா விசுவாசத்தின் மூலமாக. பிழைப்பு அப்படின்னு சொல்லும் போது இந்த பூமியில நம்ம வாழ்வதற்கு தேவையான ஆகாரம், இருக்க ஒரு வீடு, உடுத்திக் கொள்வதற்கு உடைகள், நல்ல வசதியாக வாழ்வதற்கு உண்டான எல்லா காரியங்களை குறித்து தான் பிழைப்பு அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். இந்த பூமிக்கு உண்டான ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் நாம ஆண்டவரை தேடுனா, கர்த்தரா இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேர் அப்படின்னா அற்ப விசுவாசிகளே. இந்த பூமிக்கு உண்டான காரியங்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்தா, சாப்பாடுக்காகவோ ஒரு வீட்டுக்காகவோ ஒரு கல்யாணத்துக்காகவோ ஒரு வேலைக்காகவோ நல்ல ஒரு சம்பளத்துக்காகவோ மாத்திரம் ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்தா, மத்திய 6ஆம் அதிகாரம் 30-31 இப்படியா சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு. இப்பேற்பட்ட அனித்தியத்துக்காக நம்ம ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சு நம்ம பேர் அற்ப விசுவாசிங்கிறார். அது மாத்திரமல்ல, யோவான் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல ஆண்டவர் எப்படியே சொல்றாரு, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதுனாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாவே மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது நாம ஆண்டவர்கிட்ட ஏதாவது கிடைக்கும் நினைச்சு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் தேடுகிறவர்களாக இருந்தால் நம்மள ரொம்பவே அசிங்கமா திட்டுறாரு. எப்படின்னா, நீங்க சாப்பிட்டதுனால தான்டா நீங்க என்ன தேடுறீங்க அப்படின்னு ரொம்பவே அசிங்கப்படுத்துறாரு. அப்போ விசுவாசங்கிறது வேதம் எதை சொல்லுது? அப்போ இந்த பூமிக்கு உண்டான ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டு விசுவாசிக்க கூடாதா? இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் என்று 1 கொரிந்தியர் 15:19 எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் அப்படிங்கிறது என்ன விசுவாசம், எதை விசுவாசிக்க சொல்லுது? இந்த விசுவாசத்தினால் பிழைப்பு உண்டு. அதாவது இது எதை குறிக்கனா, ஆத்மாவுடைய பிழைப்பு, நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, நித்தியத்துக்கு எதுவான வாழ்க்கை, முன்னேறி செல்கிற வாழ்க்கை, உலகம் மாமிசம் பிசாசு ஜெயித்து கரைபடாத அளவுக்கு நாம் முன்னேறி செல்லக்கூடிய ஒரு பிழைக்கத்தக்கதாய், பாவத்திலிருந்து, இச்சையிலிருந்து, பிசாசின் தந்திரத்திலிருந்து, உலகத்திலிருந்து, மாமிசத்திலிருந்து பிழைக்கத்தக்கதாய் இவைகளுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கையை தான் விசுவாசம் உண்டாக்குறது. இது நீதிமானாலதான் முடியும். நீதிமான் இந்த விசுவாசத்தை கொண்டுதான் பிழைத்து இந்த பூமியில ஜெயித்த நித்தியத்தை அடைய முடியும் சொல்லிதான் விசுவாசி. அப்புறம் எதை விசுவாசி தான் எனக்கு பிழைப்பு உண்டு நீதிமானுக்கு அப்படின்னு பார்க்கும் போனா, சில வசனங்களை 1-2 வசனங்களை நான் சொல்ல விரும்புறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட பாவத்துக்கு மரித்திருக்கிறேன். அவர் சிலுவையில் அறையப்படும் போது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். அவரும் 3ஆம் நாளில் தேவனுடைய ஆவியினால எழுப்பப்படும் போது, மொத்தத்துல சிலுவையை பற்றுகிற விசுவாசம் தான் நீதிமானுக்கு பிழைப்பு. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மீதும் உயிர்த்தெழுதல் மீதும் ஒரு நீதிமானுக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் தான் அவனுக்கு பிழைப்பை உண்டாக்குது. அதாவது அவனுக்கு வாழ்க்கை உண்டாக்குது. அதாவது உலகம் மாமிசம் பிசாசின் மீது பெரிய ஜெயத்தை உண்டாக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் மூலமாகவும் உயிர்த்தெழுதல் மூலமாக தான் சத்தினுடைய எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுது. இப்படியாக இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையின் மீது, அவருடைய மரணத்தின் மீது, அவருடைய காயங்கள் மீது, அவருடைய இரத்தத்தின் மீது, அவருடைய பாடுகள் மீது, அவருடைய சிலுவையில அவர் நம்மளுக்காக செய்த சகல கிரியத்தின் மீது வைக்கிற விசுவாசம் தான் ஒரு நீதிமானுக்கு பிழைப்பு.
அது மாத்திரமல்ல, கலாத்தியர் 2:20 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது எனக்குள்ளாக இருந்து பாவம் செய்து கொண்டிருந்த ஒரு பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, பிழைக்கும் போது நான் பிழைக்கல, கிறிஸ்து எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார். இப்ப பிழைப்புங்கிறது எது மூலமா வருதுன்னா, சிலுவையை பற்றுகிற, இயேசுவினுடைய மரணத்தை பற்றுகிற அந்த விசுவாசத்தின் மூலமாக நம்ம பிழைப்பு உண்டாகுது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிறந்தது நோக்கமே அவருடைய மரணத்தின் மீதும் அவருடைய சிலுவையின் ஜெயத்தின் மீதும் அவருடைய உயிர்த்தெழுதல் மீதும் நாம் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து பிழைக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நமக்காக அவர் பிறந்தார். இந்த நாட்கள் கூட இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து எழுதப்பட்ட வேத வசனங்கள் நல்லா வாசிங்க. அந்த வேத வசனத்துல ஆண்டவர் எனக்காக என்னென்ன செய்திருக்கிறாருன்னு பாருங்க. இயேசுனுடைய மரணத்தின் மூலமாக எனக்கு என்ன ஜெயம் கிடைச்சது, இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் மூலமாக அவருடைய சிலுவையினுடைய பாடுகள் மூலமாக எனக்கு என்னென்ன ஜெயம் கிடைத்திருக்குது என்று சொல்லப்பட்ட வேத வசனங்கள் நல்லா வாசித்து அந்த வசனத்தை மீது விசுவாசம் வைத்து வாயினால அறிக்கை செய்யுங்கள். நிச்சயமாகவே நமக்கு பிழைப்பு உண்டு. இப்படியாக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மீதும் அவருடைய சிலுவையின் ஜெயத்தின் மீதும் உயிர்த்தெழுதலின் மீதும் நம்பிக்கை வைத்து பிழைக்கும்படியான கிருபையை, வாழும்படியான கிருபையை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களில் தருவாராக. காட் பிளஸ் யூ. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மீதும் உயிர்த்தெழுதல் மீதும் விசுவாசம் வைக்கிறவன் பெயர்தான் நீதிமான், அவன் பெயர்தான் விசுவாசி. அநித்தியத்திற்காக மாத்திரம் இயேசுவின் மீது ஒருவன் விசுவாசம் வைத்தால் அவன் பெயர் அற்ப விசுவாசி.